மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து எல்லா வகையான குழம்புக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க இந்த சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆன பின்னாடி 1 டீஸ்பூன் சீரகம் சேர்க்கணும். ஒரு வரமிளகாவை பிச்சு சேர்த்துருக்கேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். நல்லா வெடித்த பின்னாடி இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதாவது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்த பின்னாடி இதில் 1 கப் பீன்ஸ் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறம் வந்து காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேக வச்சிடலாம். இதை வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நடுநடுவில் மட்டும் மூடியை எடுத்துட்டு காயெலாம் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். திரும்ப இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ வந்து பீன்ஸ் நல்லாவே வெந்துருச்சு. இதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து இதில் 2 முட்டை சேர்க்க போகிறேன். 1 கப் பீன்ஸுக்கு நான் வந்து 2 முட்டை சேர்க்குறேன். 2 முட்டையும் சேர்த்தாச்சு. இது வந்து சேர்த்த உடனே வந்து மிக்ஸ் பண்ண வேணாம். அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா வந்து முட்டை வந்து ரொம்ப உதிரியாக போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து முட்டையோட பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து முட்டையை சேர்த்தோன்னா அடிப்பிடிக்கும். அதனால் நல்லா வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரக பொடியை நல்லா நுணுக்கி சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பராக பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பீன்ஸ் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் சாதம் அப்புறம் வந்து சப்பாத்திக்குள்ளே வந்து நீங்கள் ரோல் பண்ணி வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் எல்லா வகையான குழம்புக்கும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.